வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூவை வச்சு வாழைப்பூ பொரியலும் மற்றும் கிறிஸ்பியான வாழைப்பூ வடையும் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வாழைப்பூ பொரியலும் மற்றும் வாழைப்பூ வடையும் மதிய லஞ்சுக்கு ஒயிட் ரைஸோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மனநிறைவு உங்களுக்கு இருக்கும். பெரும்பாலான மக்கள் மார்க்கெட்டுக்கு செல்லும் போது வாழைப்பூவோட கலரை பார்த்து மனசுக்குள்ளே வாங்கணும்னு தோணும். ஆனால் அந்த வாழைப்பூ சுத்தம் செய்கிற வேலை கடினமானதுன்னு நினச்சி தவிர்த்துருவாங்க. வேறு சிலர் இந்த பூ எப்படி சுத்தம் செய்கிறதுனே தெரியலன்னு தவிர்த்துட்டு வேறு காய் வாங்க போயிடுவாங்க. இனிமே அப்படி இல்லாமல் வாழைப்பூவை ஈஸியான முறையில் சுலபமாக எப்படி சுத்தம் செய்யலான்னு இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க மக்களே. இந்த வாழைப்பூ மடலை உளிச்சிங்கன்னா அதில் பூ இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதே போல் ஒவ்வொரு மடலையும் உளிச்சிங்கன்னா கொத்து கொத்தாக பூ இருக்கும். அந்த பூவெல்லாம் எடுத்து ஒரு முறத்தில் வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸை வாழைப்பூ மொட்டு தெரிகிற வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். இனிமேல் தான் இந்த வாழைப்பூவோட உண்மையான சுத்தம் செய்கிற முறையே ஆரம்பிக்க போகுது. அது என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க மக்களே. வாழைப்பூவில் இருக்கிற சின்ன கண்ணாடி இதழையும் நரம்பு பகுதியும் நீக்கிடலாம். ஏன்னா இது எளிதில் வேகாது. மேலும் உணவுக்கு இது கசப்புத்தன்மையை கூட்டி கொடுக்கும். அதனால் இது ரெண்டும் தேவையில்லாத பொருள். அதனால் நாம் நீக்கிடுறோம். இதே போல் எல்லா பூக்களில் இருக்கிற சின்ன கண்ணாடி இதழையும் நரம்பு பகுதியும் முறையே நீக்கிடுங்க. இதை மேலும் தெளிவாக தெரிஞ்சிக்க நான் இன்னும் ஒரு 5-6 பூக்களை எடுத்து அதில் உள்ள கண்ணாடி இதழையும் நரம்பு பகுதியும் நீக்கி காட்டுறேன். இதை பார்த்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. எல்லா வாழைப்பூவில் இருக்கிற சின்ன கண்ணாடி இதுலையும் நரம்பு பகுதியும் நீக்கின பின்னால் நாம் இப்போது கட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த கட்டிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் ஒரு சின்ன பவுலில் பாதி அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி நாம் செய்ய போகிறது வாழைப்பூ பொரியல் மற்றும் வாழைப்பூ வடை. அதுக்கேற்றவாறு எல்லா வாழைப்பூக்களையும் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கலாம். நறுக்கின வாழைப்பூ துண்டுகளை பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிற பவுலில் இருக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். ஏன் நம்ம இப்படி பவுலில் இருக்கிற தண்ணியில் போடுறோம்னா வாழைப்பூ துண்டுகள் நறுக்கின சிறிது நேரத்திலேயே கருக்கிற தன்மை கொண்டது. இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நாம் இப்படி வாழைப்பூ துண்டுகளை தண்ணியில் போட்டுக்கிறோம். இதே போல் கடைசியாக இருக்கிற வாழைப்பூ மொட்டையும் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி தண்ணியில் போட்டுக்கலாம். நாம் இப்போது வாழைப்பூ வடை செய்ய அரைக்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். 50 கிராம் கடலைப்பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாலேயே நல்லா கழுவி ஊற வச்சு இப்படி எடுத்துக்கலாம். காய்ந்த மிளகாய் 2, பூண்டு 3 பல், பெருங்காயத்தூள் சிறிதளவு, சோம்பு அரை டீஸ்பூன். முதல்ல நாம் ஊற வச்ச பருப்பை வடிகட்டி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதோட காய்ந்த மிளகாய்,
பூண்டு பல், சோம்பு, பெருங்காயத்தூள், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து அரைக்க நாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுக்கிற வடைப்பருப்பு மிக்ஸை நல்லா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வடை கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். வடைப்பருப்பு மிக்ஸோட வெட்டி வச்ச வெங்காயம், கட் பண்ணின கருவேப்பிலை, நறுக்கிய கொத்தமல்லி, இது மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போ தான் இதோட மெயின் இன்க்ரீடியண்டான வெட்டின வாழைப்பூவை சேர்க்க போகிறோம். மிக்ஸ் பண்ண வாழைப்பூ வடைப்பருப்பை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தனி பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போது 2 அடுப்பையும் ஒன்றாவே பற்ற வச்சுக்கலாம். ஒரு அடுப்பில் வாழைப்பூ பொரியல் செய்வதற்கும் இன்னொரு அடுப்பில் வாழைப்பூ வடை செய்வதற்கும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாம் வாழைப்பூ பொரியல் செய்ய தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி வெட்டின வாழைப்பூவை அதில் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு அடுப்பில் வானலை வச்சு வடை பொரிக்க தேவையான அளவுக்கு ஆயிலை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடேறினதும் ஏற்கனவே நம்ம பிடிச்சி வச்சுக்கிற வாழைப்பூ உருண்டைங்களை தட்டி வானலில் போட்டுக்கோங்க. மிதமான தீயில் இந்த வடைங்களை 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டு பொன்னிறம் ஆனதும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இதே போல் எல்லா உருண்டைகளையும் தட்டி போட்டு செவந்த பின்னால் எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ நம்மளுக்கு மொறுமொறுன்னு கிறிஸ்பியான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாழைப்பூ பொரியல் செய்ய ஃபோக்கஸ் பண்ணலாம். வாழைப்பூ கொதிக்க ஊற்றின தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் வேக வைக்கலாம். நல்லா வெந்த பிறகு வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். வானல் அடுப்பு மேலே வச்சு வானல் சூடேறினதும் தாளிக்க தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடேறினதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அதோட உளுந்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்ச பின்னால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்ச பின்னால் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். இது ரெண்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே வெங்காயம் நல்லா வணங்கி வர்றதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துன பின்னால் கொஞ்சம் நேரம் வணக்கி விடலாம். கறி மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது துருவி வச்ச 1/4 மூடி தேங்காய் பூவையும் சேர்த்து நல்லா வணக்கலாம். இந்த சமயத்தில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச வாழைப்பூவை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்துக்கலாம்.
எல்லா வாழைப்பூவையும் சேர்த்த பின்னால் நல்லா ஒரு கிளறி விடுங்க. அதில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விடணும். இப்போ நம்ம உப்பு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தண்ணி வற்றின பின்னால் நம்ம அரைச்சி வச்ச நிலக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இது ருசியை கூட்டி கொடுக்கும். பொரியலும் நல்லா மொறுமொறுப்பாக சுவையாக இருக்கும். பொரியல் ரெடியானதும் மல்லி இலையை தூவி வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். நம்மளுக்கு தேவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. அரைச்சி வச்ச நிலக்கடலை மாவு எப்படி செய்கிறதுங்கிறத முன்ன நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பர்மா அத்தாவில், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் மக்களே நான் ஒரு வாழைப்பூ வச்சு செஞ்ச 2 வகையான டிஷ். ஒன்று சுவைமிக்க வாழைப்பூ பொரியல், மற்றொன்று கிறிஸ்பியான வாழைப்பூ வடை. இது லஞ்சுக்கு செம்ம காம்போ. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு அசத்துங்க மக்களே. வாங்க மக்களே, நாம் சேர்ந்து இதை சுவைத்து பார்க்கலாம். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சுவை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.